எப்பவுமே எங்க வீட்ல எப்படின்னா, நான் இன்னைக்கு போட்ட ஷர்ட் அடுத்த நாள் அத துவைக்க போட்டுருவாங்க. ஏனோ தெரியல அன்னைக்குன்னு பார்த்து அந்த சட்டைய துவைக்க போடவே இல்ல. அப்படியே இருந்தது. 15 நாள் கழிச்சு நான் அதே சட்டைய போட்டுக்கும் பொழுது, அதுக்குள்ள இருந்த அந்த பாம்ப்ளெட் எனக்கு கையில கிடைச்சது. நாம எப்பவுமே எதையுமே அறிவியல் பூர்வமா வந்தா தான் நாம நம்புவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இருந்தேன். ஆனா, அன்றைக்கு சார் அந்த மாதிரி சொன்ன பின் என்ன சொன்னாலும் பத்ரிஜி அவர்கள் என்ன சொன்னாலும் அதை முழுமையா நம்ப ஆரம்பிச்சுட்டேன் அன்னையில இருந்து. இனிமே நீ அதை மேன்மைப்படுத்துறியா இல்ல இறந்து போறியா அது உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு பத்ரிஜி சொல்லிட்டாரு. எவ்வளவு கிரேட் பாருங்க. 2010ல ஒருத்தர் மொத்த பிரமிடுக்கும் கொடுத்திருக்காரு. ஸோ 10 ஏக்கர்ல ஆரம்பிக்கணும்னு நினைச்சது 102 ஏக்கருக்கு முடிஞ்சது. ஸ்டீல் நம்ம கடன் வாங்கணும்னு நினைச்சா அது ஃப்ரீயாவே நமக்கு கிடைச்சது. இதுதான் நம்ம கைலாசபுரி உடைய மகிமை. பத்ரி சார் எப்பவுமே சொல்லுவாரு, தியானம் பண்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. கஷ்டம் வந்தா கூட அது சமுத்திரத்துல வர்ற அலைகள் மாதிரி, அந்த அலைகள் மாதிரி அந்த கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிவிடும். அதனால தியானம் பண்ணாம ஒரு நாள் கூட இருக்காதீங்க. இது என்னுடைய அனுபவம். எப்ப நாம இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கோமோ அப்ப இந்த உலகம் முழுவதும் தியானமயமா மாறிவிடும். அந்த அலைவரிசைக்கு இந்த உலகம் முழுவதும் தியானமயம் ஆகிவிடும். ஸோ நாம 10 பேருக்கு தியானம் சொல்லலைன்னா அப்ப நமக்கு என்ன பனிஷ்மெண்ட்? அதோட சேர்த்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள், சிறந்த குருமார்கள் எல்லாரையுமே நாங்க அந்த விழாவுக்கு அழைக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டரோடைய நம்ம பத்ரி சாரோடைய இந்த தியான மகா யாகத்தை எல்லாராலும் போற்றப்படும் விதமாக நாம கொண்டாடலாம். ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, எப்படியும் அப்பா இறந்துட்டாருல, அவங்க மனைவிக்கும் நாம வேலை கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மாவுக்கு வேணாம் அந்த வேலை, எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா. వనక్కం పిరమిడ్ స్పిరిచువల్ సొసైటీస్ వ్యవస్థాపకులు మన ప్రియతమ గురుగారు పితామహ బ్రహ్మశ్రీ పత్రిజీ గారికి, ఇక్కడ ముఖ్యంగా ఈ కార్యక్రమం నిర్వహిస్తున్న జయకుమార్ గారికి, చంద్రశేఖర్ గారికి, ఇక్కడ విచ్చేసిన ముఖ్యంగా గిరిజా మేడం దంపతులు మీ అందరికీ నా ఉదయపూర్వక నమస్కారాలు. நம்ம பிரியமான குருவான பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் ஜெயக்குமார் சார், கிரிஜா மேடம் அண்ட் ராஜன் சார் அவர்களுக்கும், முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். జయకుమార్ గారు నాకు గత 1 month నుంచి కోయంబత్తూర్ ప్రోగ్రాంకు మీరు రావాలి సార్ అన్నప్పుడు నాకు చాలా సంతోషంగా రావాలనిపించి ఈరోజు వచ్చాను. ஜெயக்குமார் சார் கடந்த 1 மாசமா கோயம்புத்தூர்ல ப்ரோக்ராம் நடக்குது, நீங்க அவசியம் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அதனால கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வந்துட்டேன் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ சக்தி ஸ்தல் குளோபல் லெவலில் சக்தி ஸ்தல்ல ஆக்கிட்டு இருக்காங்க. அதாவது பத்ரி சாருடைய மகா சமாதி இருக்கிற இடத்த தான் சக்தி ஸ்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துடைய டெவலப்மெண்ட்ஸுக்கு நம்ம ஜெயக்குமார் சார் கூட ஒரு ட்ரஸ்டியாக ஆயிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஜோரான கைத்தட்டலை நம்ம கொடுக்கலாம். ஏன் அவருக்கு இவ்வளோ ஜோரான கைத்தட்டல்னா, அவர் ஒரு வியாபாரி மட்டும் இல்லை, ஆன்மீகமாக இருக்கிற இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை அழகாக வழி நடத்திட்டு போயிட்டு அதை நமக்காக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு நாம் எவ்வளோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஸோ நம்ம ஜோரா கைத்தட்டலாம் நம்ம ஜெயக்குமார் சாருக்கு. இவ்வளோ ப்ரோக்ராமிங்கை நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிவில் இன்ஜினியர், கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சே இருக்கும். எல்லா இடத்துலையுமே நாம் வசூல் அப்படின்றது இருக்கும். அதெல்லாமே பிடிக்காததால தான் நான் அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். అయితే గవర్నమెంట్ ఉద్యోగం చేసినాక లైఫ్ చాలా ఛాలెంజ్ అయింది. ఒక బిల్డర్గా నా వ్యాపారం స్టార్ట్ చేశాను. చాలా సక్సెస్ఫుల్గా ఆ వ్యాపారం నడిపిస్తున్నాను. கவர்மெண்ட்டில் வேலை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நான் ஒரு பில்டராக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய அந்த பில்டராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருந்தேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த மாதிரி என்னுடைய வியாபாரம் ரொம்ப அமோகமாக போயிட்டு இருந்தது. கட்டிடங்கள் கட்டி கொடுக்கறதுல பில்டராக. இந்த மாதிரி இருக்கிற நிலையில ஒரு வாட்டி நான் என்னுடைய அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போகும்பொழுது அவங்க வீட்ல டேபிள் மேல ஒரு சின்ன பேம்ப்ளெட் இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட்ல தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு பேம்ப்ளெட் அந்த டேபிள் மேல இருந்தது. நான் அதை படிக்கல. அப்ப தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சு தூக்கி போட போனேன். ஆனா ஏனோ தெரியல, அதை மடிச்சு நான் என்னுடைய பாக்கெட்குள்ள வச்சுக்கிட்டேன். எப்பவுமே எங்க வீட்ல எப்படின்னா, நான் இன்னைக்கு போட்ட ஷர்ட் அடுத்த நாள் அதை துவைக்க போட்டுருவாங்க. ஏனோ தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து அந்த சட்டையை துவைக்க போடவே இல்லை, அப்படியே இருந்தது. 15 நாள் கழிச்சு நான் அதே சட்டையை போட்டுக்கும் பொழுது அதுக்குள்ள இருந்த அந்த பாம்ப்ளெட் எனக்கு கையில கிடைச்சது. அப்ப நான் பத்ரிஜி அவருடைய போட்டோ புகைப்படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருந்தது. அதை பார்த்து அந்த தியானம் எப்படி செய்யணும் அப்படின்னு நான் படிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமா இருந்தது. இவ்வளோ சக்தி இருக்கா தியானத்துக்குன்றது நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த பேம்ப்ளெட்ல பார்த்தா நிர்மலா மேடம் அப்படின்ற ஒரு மேடமுடைய நம்பர் இருந்தது. நான் அவங்களுக்கு தொலைபேசியில் ஃபோன் பண்ணி பேசி அவங்க கூட எனக்கு அந்த அறிமுகம், இந்த தியானம் எப்படி பண்ணணும், அவங்களுடைய அறிமுகம் எல்லாம் எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன். முதல்ல என்னுடைய மனைவி இந்த தியானத்தை எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு நான் பண்ணுறதை பார்த்து அவங்களும் இந்த தியானம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி 2002 தியானத்துக்கு நான் வந்து ஹைதராபாத்துக்கு போனேன். அந்த கடத்தாலுக்கு போனேன். அங்கே சாரை பார்த்து மீட் பண்ணி அங்கேருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி என்னுடைய பயணம் அப்படின்னு தொடங்கிச்சு. 2007 பத்ரி சார் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருந்தார். அங்கே மீட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போ சார் சொன்னார், இந்த உலகத்திலேயே மாபெரும் தியான கேந்திரத்தை நாம் உருவாக்கணும் அப்படின்னு. அப்போ தான் சார் கேட்டார். அப்போ இருந்த ஒரு 5-6 கமிட்டி மெம்பர்ஸோடு சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டை சார் வந்து உருவாக்குனாங்க. அப்போ அந்த ட்ரஸ்ட் நபர்கள் எல்லாருமே ஹைதராபாத்தில் எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக கடத்தாலில் இருக்கிற அந்த இடத்த வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கடத்தாலில் இருக்கிற அந்த லேண்டை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது எனக்கு கூட தெரியாது. அந்த நிலத்தை எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ட்ரஸ்ட்டு அவங்கெல்லாம் வந்து ப்ளீஸ் வந்து பாருங்க அப்படின்னு ஒரு 6 மாதமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ரொம்ப வற்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஓகே போய் பார்க்கலான்னு நான் முடிவெடுத்தேன். அவங்க ஃபைனலாக பார்த்தா அவங்க தேர்ந்தெடுத்த அந்த நிலம் அப்படின்றது என்னுடைய சொந்த ஊர். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே அன்னைக்கு சாயங்காலமே பத்ரிஜி அவர்கள் ஹைதராபாத்தில் இருந்த உடனே நான் போய் அவரை மீட் பண்ணேன். ஸோ நான் எதுவுமே பேசவே இல்லை அவர்கிட்ட. ஆனால் அவர் உடனே என்னை பார்த்த உடனே, என்ன சுவாமி, உலகத்திலேயே மாபெரும் தியான கேந்திரத்தை உங்கள் ஊரில் கொண்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டார். అప్పుడు చెప్పాడు అన్నట్టు. అంటే పత్రిక నేను நாம் எப்போவுமே எதையுமே அறிவியல் பூர்வமாக வந்தால் தான் நாம் நம்புவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இருந்தேன். ஆனால் அன்றைக்கு சார் அந்த மாதிரி சொன்ன என்ன சொன்னாலும், பத்ரிஜி அவர்கள் என்ன சொன்னாலும் அதை முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அன்னையிலிருந்து. இனிமே நீ அதை மேன்மைப்படுத்துறியா இல்லை இறந்து போறியா, அது உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு பத்ரிஜி சொல்லிட்டாரு. உங்கள் ஊரில் இந்த பிரமிட் கேந்திரம் வர்றதால, மாபெரும் பிரமிட் கேந்திரம் வர்றதால உங்கள் மனைவியும் நீங்களும் இப்போ நீங்கள் அதை மேன்மைப்படுத்துறீங்களா இல்லைன்னா இன்னும் 1 லட்சம் பிறவிகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் சார். அப்போ ஒரு 10 ஏக்கரில் அதை நாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு அப்போ இருந்த ட்ரஸ்டீஸ் எல்லாருமே முடிவு பண்ணாங்க. ஸோ நான் பில்டராக இருக்கிறதால 10 ஏக்கரில் என்ன பண்ண முடியும், இது சாத்தியமாகாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நான் சார்கிட்ட சொன்னேன். அப்போ உங்களுக்கு 100 ஏக்கர் வேணுமா, அப்போ ஓகே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ கரெக்டாக நம்ம பத்ரி சக்தி ஸ்தல் பார்த்தோன்னா 102 ஏக்கரில் இருக்குது. ஸோ பத்ரி சார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் இருக்கிற முதல் நபர் நான் தான். ஸோ இந்த மாதிரி தான் அந்த சக்தி ஸ்தல் இருக்கிற அந்த இடமுடைய பயணம் அப்படின்றது தொடங்கிச்சு. அன்றையிலிருந்து 2 வருடத்தில் நான் அந்த பிரமிட் அப்படின்னு கட்டுமான பணிகள் முடிந்து விட்டது. அப்போ ஒரு சின்ன அதிசயம் நடந்தது. என்ன அப்படின்னா, பிரமிடை எப்போவுமே நாம் ஸ்டீல்னால உருவாக்குவோம். யூஸ்வலாக நம்ம கிட்ட காசு அவ்வளோவா இருக்காது. எப்போ காசு வர தான் நம்ம கட்டிகிட்டே இருப்போம். ஸோ அந்த ஸ்டீலை வந்து நாம் கடனில் வாங்கலாம் அப்படின்னு, யார்கிட்டையாவது கிரெடிட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணி கேட்க போனோம். ஸோ நீங்கள் ராமிரெட்டி சார்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா உங்கள் இதில் தியானம் பண்ணுற குழுவில், அவர் வந்து எங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு நான் அந்த ஸ்டீலை வந்து கிரெடிட்டில் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ நான் ராமிரெட்டி சார் அவங்கள பேச போனேன் அவர்கிட்ட.
நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க சார் அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க ஒரு வார்த்தை அவங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, அவர் எங்களுக்கு கடனா அந்த ஸ்டீல குடுப்பாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, சிரிச்சுட்டு அவங்களுக்கு நல்ல காலை உணவ குடுத்துட்டு அனுப்பி வச்சுட்டாரு. 2 நாள் கழிச்சு, "எதுக்கு நீங்க கிரெடிட்ல வாங்குறீங்க? மொத்தமா நானே குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லி அவரே எல்லாத்தையுமே குடுத்துட்டாரு. ஸோ 2010ல யா 17 ஸோ 2010ல 50 லட்சம் ரூபாய்க்கான ஸ்டீல் ஒருத்தரே குடுத்தாரு. எவ்வளோ கிரேட் பாருங்க. 2010ல ஒருத்தர் மொத்த பிரமிடுக்கும் கொடுத்திருக்காரு. ஸோ 10 ஏக்கர்ல ஆரம்பிக்கணும்னு நினைச்சத 102 ஏக்கருக்கு முடிஞ்சது. ஸ்டீல் நம்ம கடன் வாங்கணும்னு நினைச்சா அது ஃப்ரீயாவே நமக்கு கிடைச்சது. இதுதான் நம்ம கைலாசபுரி உடைய மகிமை. 2012ல வந்து பார்த்தோம்னா வேர்ல்ட் லெவல்ல இந்த தியான மகாயக்ஞம் அப்படின்றது நடந்தது. அதுவும் அந்த கவர்னருடைய துணையோட நடந்தது. ஸோ இதுதான் சாரோடைய கைலாசபுரி பயணம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து நான் ஒவ்வொரு வருடமும் என்னால் எவ்வளவு முடியுமோ சேர்மனாக இருந்து நான் அதோடைய டெவலப்மெண்ட்ஸை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன். முக்கியமாக என்னென்னா தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி இருக்கேன்றதை நான் இப்போ சொல்கிறேன். தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கோபம் வரும், எனக்கு ரொம்ப அகங்காரம் இருக்கும், எனக்கு காசு இருக்குது அப்படின்னு ரொம்ப அகங்காரம் இருந்தது எனக்கு. ஸோ தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்குள்ளே இருந்த அந்த அகங்காரம் அப்படின்றது போய் நான் வந்து ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன். சார் எப்போவுமே சொல்லுவார், மானம் அவமானம் ஒன்று தான். அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து 1,00,000 திட்டுகள் திட்டினா கூட எனக்கு எந்த கோபமும் வராது, எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளே ஏற்படுற மாற்றம் மட்டும் இல்லாமல் தியானத்தின் மூலமாக நம்ம பௌத்திக வாழ்க்கையிலும் சரி சமூக வாழ்க்கையிலும் சரி முன்னேற்றம் என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கும். హ్యాపీగా వర్క్ చేస్తున్నాను. இப்போ நான் 16 மணி நேரம் தொடர்ந்து ஹாப்பியாக ஆனந்தமாக என்னால் வேலை செய்ய முடியும். எனக்கு 67 வயசு ஆகுது, ஆனால் நான் 16 மணி நேரம் தொடர்ந்து என்னால் வேலை செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லி காலையில் 1 மணி நேரம் தியானம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் யோகாசனங்கள் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தினத்தில் நான் என்னுடைய வியாபாரத்தோடு சேர்ந்து இந்த பிஎஸ்எஸ்எம்முக்கான இந்த வேலைகள் என்ன இருக்கும், இந்த டெவலப்மெண்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருப்பேன். இதோடு சேர்த்து கவர்மெண்ட்டுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் என்னுடைய யோசனைகளை கொடுத்துட்ருப்பேன். இதெல்லாம் எப்படி முடியும், எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் டெய்லி தியானம் பண்ணீங்க அப்படின்னா இது எந்த ஒரு கஷ்டமும் கஷ்டமாகவே உங்களுக்கு இருக்காது. பத்ரி சார் எப்பவுமே சொல்லுவார், தியானம் பண்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. கஷ்டம் வந்தா கூட அது சமுத்திரத்துல வர்ற அலைகள் மாதிரி, அந்த அலைகள் மாதிரி அந்த கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிவிடும். அதனால தியானம் பண்ணாம ஒரு நாள் கூட இருக்காதீங்க. இது என்னுடைய அனுபவம். ஸோ நீங்கள் எல்லாரும் தியானம் பண்ணுறதால உங்களுக்கு 4 சூத்திரங்கள் சொல்லியிருக்கார் பத்ரி சார். அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நியூட்டனுடைய லாஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிஎஸ்எஸ்எம் உடைய 4 எளிதான சூத்திரங்களை உங்களுக்கு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். நீங்கள் 1000 புத்தகங்கள் படித்தாலும் அதில் இருக்கிற சாராம்சம் என்ன அப்படின்னா இந்த 4 சூத்திரங்கள் மட்டும்தான். முதலாவதாக என்ன அப்படின்னா சூத்திரம் என்னன்னா, எந்த சூழ்நிலையில் ஆனாலும் சரி காலையில் 1 மணி நேர தியானம், இரவு 1 மணி நேர தியானத்தை நாம தொடர்ந்து செய்யணும், அதை விட்டு விடக்கூடாது. உங்களுக்கு இந்த சூத்திரங்கள் பிடிச்சிருக்கு, கரெக்டா இருக்குன்னா நீங்க கை தட்டணும். தியானம் பண்ணாதான் நாம இந்த சமூகத்துல ஆனந்தமா வாழ முடியும், இல்லைன்னா நாம ஆஸ்பத்திரியில தான் இருக்கணும். வீடா ஆஸ்பத்திரியா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 2வது சூத்திரம், கை தட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கை தட்டுங்க. எங்க வேணாலும் பொய் சொல்லுங்க, ஆனா இந்த பிஎஸ்எஸ்எம்ல மட்டும் பொய் சொல்லாதீங்க. ஸோ 2வது சூத்திரம் என்ன அப்படின்னா, டெய்லி ஒவ்வொரு நாளுமே புதுசா 10 பேருக்காவது நீங்க தியானத்தை கற்பிக்கணும். எப்படி சொல்றது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு மைக்கு கிடைக்காது, எனக்கு பேச தெரியாது, எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு பாம்ப்ளெட் வச்சுக்கோங்க, அதை கொடுங்க, ஃபோன்ல சொல்லுங்க. ஸோ செல்ஃபோனில் இருக்கிற மொபைல் டேட்டா ஒரு விஷயத்த சொல்லணும். எல்லாருமே 25% மக்கள் டெய்லி ஹலோ சொல்லுவாங்களாம். ஸோ ஹலோ சொல்றதுக்கு பதிலாக நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லணும், அவ்வளோதான். அவங்க ஹலோ ஹலோ சொல்லுவாங்க, நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லணும், அவ்வளோதான். நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. தியானம் 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 நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அதுவே ஒரு மந்திரமா மாறிடும் இந்த சமூகத்துல. எப்படி எல்லாருமே ஓம் நம சிவாயா, ஓம் நமோ வெங்கடேசாயா அப்படின்னு சொல்றோமோ, தியானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் தியானம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தியானம் தியானம் தியானம். ஸோ தியானம் தியானம்னு ஒரு வாட்டி சொல்லுங்க.
எப்ப நம்ம வாயை திறந்தாலும் இந்த தியானத்தோட தான் நாம ஆரம்பிக்கணும். அக்கா நல்லா இருக்கிறீங்களா, தியானம் பண்றீங்களா அப்படின்னு நாம கேட்கணும். உங்க பையன் இருப்பான், என்னப்பா தியானம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கணும். ஸோ எப்ப நாம இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கோமோ அப்ப இந்த உலகம் முழுவதும் தியானமயமா மாறிவிடும். அந்த அலைவரிசைக்கு இந்த உலகம் முழுவதும் தியானமயம் ஆகிவிடும். ஸோ நாம 10 பேருக்கு தியானம் சொல்லலைன்னா அப்ப நமக்கு என்ன பனிஷ்மெண்ட்? நமக்கு நாமே கொடுத்துக்கணும் பனிஷ்மெண்ட். ஸோ உணவு சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 10 பேருக்காவது ஃபோன் பண்ணி தியானத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறம் உங்க உணவை நீங்க சாப்பிடுங்க. ஸோ நம்மளுடைய டார்கெட் என்ன? நாம 9 கோடி மக்களுக்கு இந்த தியானத்தை போய் கொண்டு போய் சேர்க்கணும். 214 நாட்டு மக்களுக்கு நாம இந்த தியானத்தை போய் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால நமக்கு ஒரு பெரிய டார்கெட்டே நம்ம முன்னாடி இருக்கு. ஓகேவா? ఆలోచించి చప్పట్లు కొట్టండి. யோசித்து கை தட்டுங்க. கை தட்டிடாதீங்க. థ్యాంక్ యూ, వెరీ గుడ్ రెస్పాన్స్. రైట్, మూడో ప్రిన్సిపల్. மூன்றாவது சூத்திரம் ஷாகாஹார ஜெகத். ஸோ பத்ரி சாரோடைய குறிக்கோள் என்ன? இந்த உலகத்துல இருக்கிற கடைசி மனிதனும் சைவ உணவாளியாக அமாறணும். అయితే நாம் எல்லாருமே சைவ உணவாளர்கள் தானே 100%. ஸோ நமக்கு விடுமுறை நாட்கள்ல ஒரு 10 நாளுக்கு ஒரு நாள் விடுமுறை நாட்கள்ல நாம ஒரு 10 பேர் ஒன்னா சேர்ந்து நம்ம ஊர்ல இந்த சைவ உணவு பேரணியை நாம நடத்தணும். நாம எல்லாருமே இந்த சைவ உணவு சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா என்றைக்கோ ஒரு நாள் நம்மளுடைய அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல நிஜமாகிடும். பத்ரி சார் அதை பார்த்துப்பார். அந்த கிராமம் முழுவதும் சைவ உணவு கிராமமா மாறிவிடும். ஸோ இதனுடைய ஒரு பகுதியாக தெலுங்கானாவில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சைவ உணவு பேரணி நடக்கும். ஒவ்வொரு தெருவிலும் இந்த பேரணி நடக்குது. ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் கூட எல்லாருமே இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த மாதிரி சைவ உணவு பேரணியை நடத்தணும். இந்த சைவ உணவு சமைக்கிற இந்த ஹோட்டல்ஸ் எல்லாருமே மூடிடணும். ஒவ்வொரு ஊரிலும் பிரமிட் அப்படின்றது வரணும். இது எப்படி நடைபடுத்த முடியும்? பிரமிட் மாஸ்டர்ஸ் கிட்ட ஞானம் இருக்கும், ஆனா அவங்க கிட்ட காசு அவ்வளவா இருக்காது. இப்ப நம்ம கிரிஜா மேடம் கிட்ட மைக்கு கொடுத்தோம்னா ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து பேசுவாங்க. அவ்வளவு ஞானம் இருக்கு மேடம் கிட்ட. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன். உங்க ஊர்ல நல்ல பணக்காரரா இருக்கிறவங்க வீட்டுக்கு நீங்க ஓட்ட போடணும். ஸோ ஓட்ட போடுறதுன்னா எப்படி? அந்த வீட்டுல இருக்கிற மேடம் கிட்ட போய் உங்களுடைய நட்பை வளர்த்துக்கணும். அப்புறம் அவங்களுக்கு மெதுவா தியானத்தை பத்தி சொல்லி கொடுக்கணும். கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேடம் என்ன பண்ணுவாங்க, மெதுவா அவங்க சார் கிட்ட சொல்லி பிரமிட கட்ட வச்சிருவாங்க அவங்க. இதுதான் டெக்னிக். అవునా? బాగుందా? நல்லா இருக்கா? ஸோ ஒவ்வொரு பிரமிட் ஆசானும் உங்க வாழ்க்கையில ஒரு பிரமிட நீங்க கட்டணும். பிரமிட் நம்ம பத்ரி சார் இந்த 40 வருடங்கள் சொன்ன எல்லாமே இந்த 4 சூத்திரங்கள்லயே அடங்கி இருக்கு. ఈ 4 సూత్రాలు పాటిస్తారా? ஸோ இந்த 4 சூத்திரங்களையும் கடைபிடிக்கிறீங்களா? இவ்வளவுதான் PSSM, வேற ஒண்ணுமே இல்லை. இதோட சேர்த்து இப்ப டிசம்பர்ல நடக்க இருக்கிற ధ్యాన మహాయాగం தியான மகாயாகம் 2026 2026 అద్భుతంగా కని విని ఎరగని రీతిలో జరుపుకుందాం. அற்புதமாக என்றைக்கும் எல்லாராலும் போற்றப்படும் விதமாக நடைபெற வேண்டும். గట్టిగా చప్పట్లతో கொள்ளலாம். ఒక గొప్ప సంకల్పం తీసుకోవాలి ఈ రోజు. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சங்கல்பத்தை நாம எல்லாருமே எடுத்துக்கணும். ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு 1,00,000 பேர் வருவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனோட சேர்த்து 10 லட்சம் பேருக்கு நாம அன்னதானம் கொடுக்கணும் அங்க அப்படின்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சேர்த்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள், சிறந்த குருமார்கள் எல்லாரையுமே நாங்க அந்த விழாவுக்கு அழைக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டரோடைய நம்ம பத்ரி சாரோடைய இந்த தியான மகா யாகத்தை எல்லாராலும் போற்றப்படும் விதமாக நாம கொண்டாடலாம். మన పత్రిజీ శక్తి స్థల్ டெவலப் பண்ணி ஸோ எந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், எல்லாருமே அங்க தியானம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க அந்த தலைமை பொறுப்பை ஏற்கிற நாள் கூடி சீக்கிரத்துல வரும். ஸோ பத்ரிஜி சக்தி ஸ்தல் வர நாட்கள்ல ஷிரடி சக்தி கஷேத்திரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. நம்ம அந்த இடத்துல கால் வைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம 1 மாசம் வெயிட் பண்ற மாதிரி அந்த நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக 100% நடக்கும் அப்படின்ற நம்புற மனிதர்கள்ல நான் தான் முதல் மனிதன். ஸோ நமக்கு எல்லாருக்குமே இந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு அவகாசம் இது. ஸோ அந்த பத்ரிஜி சக்தி ஸ்தலோடைய முன்னேற்றத்துக்கு நாமளும் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம். ஸோ வரும் காலத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம இளைஞர்கள் எவ்வளவு டென்ஷனோட இருக்காங்க அப்படின்னு.
இன்னைக்கு பேப்பர்ல நான் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு அம்மா, அப்பா, ஒரு பொண்ணு. ஆனா சடனா அவங்க அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, எப்படியும் அப்பா இறந்துட்டாருல, அவங்க மனைவிக்கும் நாம வேலை குடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மாவுக்கு வேணாம் அந்த வேலை, எனக்கு குடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணா, ஓகே எங்க அம்மாவும் இறந்துட்டாங்கன்னா எனக்கு தானே அந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மாவையே கொலை பண்ணிட்டு. அவங்க ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணி படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க அம்மாவை சாகடிச்சுட்டா நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்ற அந்த விஷயத்த மறந்து ஒரு முதுநிலை பட்டதாரி அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க. ஆகையால் இளைஞர்கள் அந்த அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிரமிட் மாஸ்டர்களாக இருக்கும் நமக்கு நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா அந்த அறியாமையில இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஞானத்தை நாம வழங்கணும். ஸோ ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டருடைய தலையாய கடமை என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த தியானிகளா மாற்றும் போதுதான் நம்மளுடைய அந்த கடமை அப்படின்றது முடிவடையும். இல்லை என்றால் இந்த வரும் காலத்துல இந்த சமூகம் என்பதே இருக்காது. థ్యాంక్ యూ. నాకు ఈ అవకాశం ఇచ్చిన తమిళనాడు మాస్టర్స్ అందరికీ నా హృదయపూర్వక నమస్కారం. எனக்கு இந்த அவகாசத்தை கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.